யுக்ரைனுக்கு உதவிய எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக நாட்டோ அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உண்மையில் நடப்பது என்ன, பின்னணியில் இருக்கும் காரணம் என்னவென்று விரிவாக பார்க்கலாம். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலில் யுக்ரைனின் தகவல் தொடர் கட்டமைப்புகள் கடும் சேதத்தை சந்தித்தன. இதனால் அவசர தொலைத்தொடர்புகளுக்கு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் அதிவேக இணைய சேவையை யுக்ரைன் ராணுவம் பயன்படுத்தி வருகிறது. இதனால் கடுப்பான ரஷ்யா யுக்ரைனுக்கு வர்த்தக ரீதியில் தொலைத்தொடர்பு சேவைகள் வழங்கும் செயற்கைக்கோளை தாக்குவோம் என எச்சரிக்கை விடுத்து வருகிறது. கீழடுக்கு சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் செயற்கைக்கோள்கள் மீது தாக்குதல் நடத்த S-500 ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளதாக ரஷ்யா சமீபத்தில் கூறி அதிர்ச்சி கொடுத்தது. குறிப்பாக வான்வெளியில் செயல் இழந்த செயற்கைக்கோள்கள் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தும் சோதனையை கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யா நடத்தி முடித்தது. தற்போது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்கள் மீது தாக்குதல் நடத்த வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் கூரான இரும்பு துண்டுகளை ஆயுதமாக பயன்படுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக நாட்டோ உளவு பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த இரும்பு துண்டுகள் செயற்கைக்கோள்கள் மூலம் எடுத்துச் சென்று பூமியிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் ஆங்காங்கே தூவப்படும். இந்த கூர்மையான இரும்பு துண்டுகள் விண்ணில் வட்டமடித்துக் கொண்டிருக்கும் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்கள் மீது மோதி தாக்குதல் நடத்தும். இந்த தாக்குதலில் ரஷ்யா பயன்படுத்தும் இந்த ஆயுதம் அனைத்து நாட்டு செயற்கைக்கோள்களையும் வலுவிழக்கச் செய்யும் என்று கூறப்படுகிறது. இந்த யுக்தியை பயன்படுத்திதான் யுக்ரைனுக்கு தகவல் சேவைகளை வழங்கி வரும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களை தாக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.